Hi guys, இது Cellcare Infotech நான் இக்பால். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ மிஸ்டர் சந்துரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொரியர் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கொரியர் பாக்ஸில் என்ன மொபைல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், POCO X3 வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு. இது வந்து டெட் கண்டிஷனு. ஸோ இதை நம்ம வந்து டிசி மிஷினில் போட்டு என்ன ரீடிங் எடுக்குது அப்படிங்கிறதையும், யூஎஸ்பி சார்ஜரில் போட்டு அதில் என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத வச்சும் ஸோ உள்ளே நம்ம என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜரை மாட்டலாம். பார்த்தீங்களாக்கும் 0.5 0.6 மில்லிஆம்ஸ் எடுத்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜர்லேருந்து டிசி மிஷினை வந்து மாட்டலாம். டிசி மிஷின் கேபிளை இப்போ நான் மாட்டிடுறேன். டிசி மிஷின் ரீடிங் பார்த்தீங்களாக்கும் 380 290. அதுக்கப்புறம் பவர் பட்டனை விட்டோன்னா 00 வந்துடுது. திரும்ப பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா 380 வரைக்கும் போகுது. 280லேருந்து 380 வரைக்கும், 210லேருந்து 380 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் பவர் பட்டனை விட்டோம்னா 00 ஆயிடுது. ஸோ இது வந்து சிபியூ இஷ்யூ தான், இது 100%. ஸோ ஒன்ஸ் நம்ம சிபியூ வந்து ரீபால் பண்ணி இந்த ஃபால்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து மதர் போர்டை வந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து இன்னொரு செக்கிங் மெத்தட் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து POCO X3 Proவில் சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு ஒரு செக்கிங் மெத்தட் இருக்குது, வோல்டேஜஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், இருந்தாலும் வந்து அதுக்கு வேறு லைனில் வரும், இதுக்கு வேறு லைனில் வரும். அது X3 Pro, இது X3. ஸோ இது வந்து குவால்காம் CPU. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன ரெசிஸ்டர், இந்த பிளாக் கலரில் வந்து தெரியுதா இந்த சின்ன ரெசிஸ்டர்? ஸோ இந்த சின்ன ரெசிஸ்டர் வந்து சிபியூக்கு ரீசெட் வோல்டேஜ் வந்து பாஸ் பண்ணும். ஆக்சுவலாக 1.8 வோல்ட்டு பவர் ஐசியிலேருந்து இந்த ரெசிஸ்டர் மூலமாக சிபியூக்கு உள்ளே போகும். ரீசெட் வோல்டேஜ்னு சொல்லுவோம், 1.8 வோல்ட்டு. ஸோ அது இப்போ நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத சார்ஜிங் கேபிளை மாட்டி நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம எடுத்த உடனே வந்து சிபியூவை போட்டு ரீபால் பண்ணிக்கிட்டு ரீபால் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜஸ்லாம் ப்ராப்பராக வந்து வருதா அப்படின்னு நம்ம முதல்ல வந்து நம்ம செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வேறு மாதிரி நம்ம வந்து என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணும். வோல்டேஜ் வரலை அப்படின்னா நம்ம வந்து சிபியூ தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போ நான் வந்து சார்ஜர் கேபிளை வந்து மாட்டி வச்சிட்டேன். நான் இப்போ வந்து ப்ராப் எடுத்து வோல்டேஜஸில் மல்டிமீட்டரை செட் பண்ணிவிட்டு நான் இந்த ரெசிஸ்டரில் வந்து ஒரு எண்டில் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களாக்கும் 000 எந்த ஒரு சப்ளையுமே இல்லை. அதே மாதிரி இந்த எண்டில் பார்க்குறேன், அதுலேயும் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, 000 தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மதர் போர்டை திருப்பி இதில் வர வந்து பிஎஸ் வோல்டு சப்ளை வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரீசெட் வோல்டேஜே வரலாண்டா பிஎஸ் வோல்டு சப்ளையும் கண்டிப்பாக வராது. இருந்தாலும் நாம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிஎஸ் வோல்டு சப்ளை வந்து நான் சொல்லியிருப்பேன் POCO X3 Proவில். ஸோ இந்த பாயிண்ட், EDL பாயிண்ட் தான் வந்து பிஎஸ் வோல்டு சப்ளை உடைய பாயிண்ட்டு. ஸோ இதில் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் பிஎஸ் வோல்டு வருதா அப்படின்ட்டு. ஸோ பிஎஸ் வோல்டு வந்து எதுவுமே வரல, 0. அதே இது வந்து சிபியூலேருந்து ரிட்டர்ன் ஆகுறது, அதாவது சிபியூ பவர் ஐசி வந்து 1.8 வோல்ட் வந்து சிபியூக்கு அனுப்பும். சிபியூ திரும்ப வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஓகே ஐ எம் ஆல் ரைட் அப்படிங்கிற சிக்னல் தான் இந்த 1.8 வோல்ட்டு. ஸோ இந்த 1.8 வோல்ட்டு சிபியூலேருந்து வரல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சிபியூலேருந்து வரல, பவர் ஐசியிலேருந்து போதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. பவர் ஓகே சப்ளை இது 1.8 வோல்ட்டு. பார்த்தீங்களா, 1.73 1.8 வோல்ட்டு பவர் ஐசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, அதாவது சிபியூக்கு வந்து அனுப்பிடுச்சு, சிக்னல் கொடுத்துருச்சு. 1.8 வோல்ட்டை வந்து சிபியூக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. பட் வந்து சிபியூடைய பேர்டு வெல்டிங்னால சிபியூடைய கனெக்ஷன் சரியில்லாதனால அதனால் வந்து ரிட்டனாக வந்து வோல்டேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐ எம் ஓகே அப்படிங்கிற சிக்னலை அனுப்ப முடியல. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே வழி
ஒரே பெர்மனெண்ட் மெத்தடு CPU வந்து ரீபால் பண்ணுறது தான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களாக்கும் CPU வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தெரிகிற இந்த ரெசிஸ்டரில் இப்போ நம்ம வந்து 1.8 ரீசெட் சப்ளை, இந்த ரெசிஸ்டரில் 1.8 ரீசெட் சப்ளை வருதா அப்படின்ட்டு சார்ஜிங் ஃப்ளக்ஸை மாட்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து CPUக்கும் பவர் செக்ஷனுக்குள்ள கம்யூனிகேஷன் வந்து ஓகே அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி நம்ம வந்து PS வோல்ட் சப்ளையும் பார்க்கலாம். இந்த LED பிளிங்க் ஆகும். ஸோ அதையும் நம்ம வந்து சைட் பை சைடு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் கேபிளை வந்து நான் மாட்டினோன்னே நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பிளிங்க் ஆகுது. ஓகே, அது தெரியும், பிளிங்க் ஆகுது, LED வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது ஒரு மெத்தடு. ஸோ இதில் வந்து இப்போ 1.8 வோல்ட்டை நம்ம வந்து செக் பண்ணலாம். 1.8 வோல்ட் வந்து CPU ரீசெட் வோல்டேஜ் 1.8 வோல்ட் வருதா அப்படின்ட்டு நான் ஒரு வாட்டி ஜூம் பண்ணிக்கிறேன் மொபைலில். 1 செகண்ட், மல்டிமீட்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணனாக்கும் மல்டிமீட்டர் வந்து காட்ட முடியாது. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ கைஸ், நான் கூடிய சீக்கிரமே வந்து மைக்ரோஸ்கோப் கேமரா வாங்கிடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து விஷன் வந்து கிளியர் கட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த மெத்தடு தான். ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், இந்த ரெசிஸ்டரில் நான் வந்து வைக்கிறேன். பாருங்கள் 1.8 வோல்ட்டு கிளியராக இருக்கா? ஓகே, CPU ரீசெட்டு 1.8 வோல்ட்டு 79 1.8 வோல்ட்டு பர்ஃபெக்டாக வருது. ஸோ அப்போ வந்து CPUக்கும் பவர் செக்ஷனுக்கும் பவர் ஐசிக்கும் உள்ள கம்யூனிகேஷன் ஓகே. நெக்ஸ்ட்டு PS வோல்ட் சப்ளை வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். PS வோல்ட் சப்ளை வந்து 1.8 வோல்ட்டு உங்களுக்கு வரணும். ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம். PS வோல்ட் சப்ளை 1.8 இந்த இடத்துல. ஓகே, 1.8 வோல்ட் PS வோல்ட் சப்ளையும் வந்துச்சு. ஸோ இது 100% வந்து CPU வந்து ஓகே. CPUக்கும் பவர் செக்ஷனுக்கு உள்ள கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே மொபைலில் ஆன் பண்ணி பார்த்துடலாம் மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி கைஸ், உங்களுக்கும் இதே மாதிரி ஃபால்ட் உள்ள மொபைல் இருக்குது, POCO X3 Pro, Redmi Note 10 Pro, இது மாதிரி CPU ரிலேட்டட் ஒர்க்கு ஏதாவது இருந்துச்சாக்கும் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சர்வீஸ், பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ சென்னையில் இருந்தால் நேராக டைரெக்டாக நம்மக்கிட்ட வரலாம். மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஸோ வெளியூரில் இருக்கிறவங்க குரியர் போட்டு விடலாம். குரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன எஜுகேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து புதுசாக வேலை செய்கிற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு ஷாப் வச்சுக்கிறாங்க, பிகினராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சாக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களும் சீக்கிரம் வேலையை கற்றுக்குருவாங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவேன்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இது ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.